தேவன் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா நோவாவை 120 வருஷம் பிரசங்கம் பண்ண சொன்னார். ஏன் அவ்வளவு தூரம் டிலே பண்ணணும்? 120 வருஷம் வச்சுக்கோங்க. ஏன் அழிக்கணும்? அழிச்சிடலாம்ல. தேவனுடைய மனதில் மக்களை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. தேவனுடைய மனதில் மக்களை வாழ வைக்கணுங்கிறத எண்ணம். எபிரேயர் 4:1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களை ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடப்பம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. கேட்ட வசனம் அவர்களுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்கல. நம்ம இங்கே வசனத்தை கேட்கலாம், கர்த்தருடைய சுகமாக்குவான் வசனத்தை கேட்கலாம். கேட்ட வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டோம்னா கேட்ட வசனம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பார்னு சொல்கிறோம். கேட்ட வசனத்தோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும். அதை விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் போது பலன் கொடுக்குறது. உலக மக்களுக்கு பாவத்தை கிரயம் கொடுத்துருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்கிறேன். ஏன்? நான் விசுவாசித்தேன், அவன் விசுவாசிக்கல. அவ்வளோ பாவம்னா ஒன்று தாங்க. நான் விசுவாசிக்கலை. இப்போ கொரோனாவில் ரொம்ப பேர் செத்துட்டாங்க. கஷ்டம், வேதனை. கொரோனாவுக்கு மருந்து வந்துருச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் ஒரு ஊசி போட்டோம்னா எப்பேற்பட்ட கொரோனாவாக இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் சுகமாயிருவார்னு வச்சுங்க. ஒருத்தர் மரித்துட்டாருன்னா என்ன காரணம்னா ஊசி எடுத்துக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நான் சொல்கிறது வேக்சினை சொல்லலைங்க. வேக்சினை பற்றி பேசலை. ஒரு ஊசி வந்துருச்சு, எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் கூட ஒரு ஊசி போட்டோன்னு மறுபடியும் சுகமாயிருவார்னா, அவர் மரித்திருக்காருன்னா காரணம்னா கொரோனா இல்லை, ஊசி. இன்னைக்கு ஒரு மனுஷன் நரகம் போறான்னா பாவம் கிடையாதுங்க, இயேசுவை ஏற்றுக்கல. அவ்வளோதான் பாயிண்ட்டு. அவன் இந்த பாவம் அந்த பாவம் அதெல்லாம் நான் இஷ்யூ. என்ன பாவம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதான் பாவம். 6 வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினால் இருக்கு. ஏன் பிரவேசிக்கலன்னா கீழ்ப்படியில் எல்லாம் கவனிங்க. அவிசுவாசம் எப்பொழுதே மாம்சத்துக்கு தீனி போடும். உள்ள வசனம் சொல்கிறத கேட்காது, சரீரம் சொல்கிறத கேட்கும். என்னைக்கு அவிசுவாச தீனி போகிறோமோ அப்போவே நம்மளோட மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள மாற ஆரம்பிச்சிருவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மாம்சத்தின் நடக்கிற ஆளாக மாற ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தேவனை எது கோவப்படுத்துது? இன்னைக்கு தேவனை எது கோவப்படுத்துகிறது? மக்கள்கிட்ட கேட்டோம்னா பாவமாங்க கிடையாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு. அப்போ தேவன் பாவத்தை கண்ணும் காணாமல் விட்டுறாருன்னு கேட்டால் அப்படி சொல்லவே இல்லை. பாவத்தை சிலுவையில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான்னு சொல்லுது. இன்னைக்கு எது கோபாக்கினை கொண்டு வருதுன்னா வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் கோபாக்கினை கொண்டு வருதுன்னு இருக்கு. என்னுடைய செயலின் மூலமாக ரொம்ப 4:15 என்னுடைய செயலின் மூலமாக தேவனை திருப்திப்படுத்த நினைச்சோம்னா எனக்குள்ள கோபாக்கினை உணர்வை கொண்டு வந்துடும். நான் சரியில்லையோ, தேவனை தண்டிப்பாரோ, தேவனை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பாரோங்க என்ன வரும்? பாவம் தான் தேவனை தண்டிப்பதற்கும் தேவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் பாவம் தான் காரணம் சொன்னோம்னா, ஆதாம் ஏவன் தான் பாவத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அவங்க தான் பாவத்தை இன்வெர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. பாவம் செஞ்ச உடனே தேவன் ஆதாம் ஏவன் என்ன செஞ்சிருக்கணும்? கொண்டிருக்கணும். ஏன்னா பாவம் தான் தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வருதுன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அவனை போட்டு தள்ளியிருக்கணும். அவன் செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ வியாதி. அவன் செஞ்ச பாவத்தினால தான் இவ்வளோ கொடூர காரியங்கள், தரித்திரியம், வாலி வயதில் சாகிறது, பொல்லாத வியாதிகள் அத்தனையும் ஆதாம் மூலமாக இருந்துச்சு. மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், சிறு பிள்ளைகளை ரேப் பண்ணுறது அத்தனை எங்கே வந்துச்சுன்னா ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால வந்துச்சு. பாவம் செஞ்சா அவளை கண்டிக்கலைங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாருங்க. அவருக்கு போய் கொன்னாரா? ஊழியம் செஞ்சாரா? ஊழியம் செஞ்சார். போய் அவனுக்கு ஒரு பழியை ஏற்படுத்தி அவனுக்கு ஊழியம் செஞ்சார். இல்லைங்க, அவன் கோபமாக இருந்ததுனால தான் தோட்டத்தோடு கழுத்தை பிடிச்சி வெளியே தன்னாரு. கழுத்தை பிடிச்சி வெளியே தன்னது கோபத்தினால இல்லை, அவன் மேலே அந்த அன்பின் அடிப்படையில். அவன் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டுட்டு அதே போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டானா பாவ சரீரத்தில் என்னைக்குமே இருப்பான். கொண்டு சரீரம் வயசாயிட்டே இருக்கு தெரியுமா? ஆகுதா ஆகலையா? ஏன் இவ்வளோ கஷ்டம்? 100 வயசு ஆகுது, 150 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சரீரம் பலவீனம் அடைஞ்சிரும். 150 வருஷம் ஆச்சுன்னா அந்த பலவீனமான சரீரத்திலேயே சாக முடியாமல் கிடந்தோம்னா எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமா?
வேதனையா வேதனை இல்லையா? உங்களுக்கு வேதனையும் இல்லையோ, கூட இருக்கணும் அத்தனை பேருக்கும் வேதனை. அதனால தான் மரணம் ஒரு விதத்தில் ஆசீர்வாதம், ஆனால் வாலிப வயதில் மரிப்பது சாபம். சின்ன வயதில் மறிக்கக்கூடாது. அவன் பாவம் செஞ்சோன்னா அவர் தேவன் கோபம் கொண்டு ஆதாம் ஏவாளை கத்தி எடுத்து வெட்டலைங்க, அவனுக்கு ஊழியம் செஞ்சார். இல்லை, நோவாவின் காலத்தில் கத்தர் பூமியை அழிச்சார், ஜலப்பிரளை வந்து எல்லாத்தையும் அழிச்சார். தேவன் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா நோவாவை 120 வருஷம் பிரசங்கம் பண்ண சொன்னார். அன்றைக்கி சர்ச்சில் நான் ரெஃபரன்ஸுக்காக படித்தேன். பைபிளில் எந்த இடத்துல 120 வருஷம் சொல்லலை, 2 வசனத்தை மையமாக வச்சு சொல்கிறாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாண்டு. இஸ்லாத்தில் அவங்களும் நோவாவை நம்புகிறாங்க, நோவா தீர்க்கதரிசி இருந்தார் நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 950 வருஷம் பிரசங்கம் பண்ணாருங்கிற அவன். அப்படி இல்லை, 950 பிரசங்கம் பண்ணாருன்னா எவ்வளோ நாள் வாழ்ந்தார் அவர்? இஸ்லாத்தில் ஒரு நோவா 950 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்காங்க. ஏன் அவ்வளோ தூரம் டிலே பண்ணணும்? 120 வருஷம் வச்சுக்கோங்க, ஏன் அழிச்சிடலாம்ல? ஏன்னா தேவனுடைய மனதில் மக்களை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, தேவனுடைய மனதில் மக்களை வாழ வைக்கணுங்கிறத எண்ணம். 8 பேரை மட்டும் காப்பாற்றுறாரு. ஏன் காப்பாற்றுறாருன்னா ஒரு சந்ததி மட்டுமல்ல, பூமியும் கத்தர் காப்பாற்றணும். மனுக்குலத்தை அழிச்சிடலாங்க, பூமியை மீட்கணும். பூமியை மீட்பதற்காக கத்தர் நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் 8 பேர் காப்பாற்றினார். சோதோங்கமரா கத்தர் அழிச்சார். பாவத்துக்கு அடிப்படையில் அழிச்சார். எதுக்கு அழிச்சார்? வெறும் அவங்க என்ன சொல்கிறது, ஹோமோசெக்சுவல், அது மட்டும் அதன் அடிப்படையில் கிடையாது, அது கொடூரம். அவங்க வந்து பொல்லாத ஆட்கள். அவன் சொல்கிறான், லோத்து சொல்கிறான், 2 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளை கூட்டு போய் பிள்ளை ஒன்று ஆம்பளை கொடுங்குறான். இந்த பாவம் உலகம் முழுக்க பரவிருச்சுன்னா கன்னி பிறப்பு இல்லாமல் போயிடும், பிள்ளை பிறப்பு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, பொல்லாத ஜனங்கள், கெட்ட ஜனங்கள். எப்போதுமே கெட்டது சீக்கிரமாக பரவிடும் தெரியுமா? அதனால தான் மற்ற ஊரை காப்பாற்றுறதுக்காக அதை அழிச்சார். அப்போ கூட ஆபிரகாமை பரிந்து பேச வாய்ப்பு கொடுக்குறாருங்க. 50, 40, 30 பரிந்து பேச இடம் கொடுக்குறாரு. ஆபிரகாமை சொல்லாமல் போய் வெட்டிட்டு வரல. அதான் கர்த்தருடைய இரக்கம். ஒரே ஒரு காரியம் தான் மனசை நிறுத்த வேண்டியது, தேவன் நமக்கு எதிராக இல்லை. அதுதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன். தேவன் நமக்கு எதிராக இல்லை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் சார்பில் இருக்கிறார். அதான் நம்மை குறித்து தேவனுடைய மனதில் இருக்க எண்ணம். கோபிப்பது கிடையாது, கோபாக்கினை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு பாவி மனுஷன் நரகம் போகிறான்னா ஒரே ஒரு காரணம் தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது தான். என்னை நேசிக்கிற மாதிரி அவனை நேசிக்கிறாருங்க, என்னை எக்ஸ்ட்ரா நேசிக்கலைங்க, அதே அளவு நேசிக்கிறார். நான் அவருடைய அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.